ராதா. வழக்கம் போல கனவுல வந்துட்டியா? கனவுல மட்டும் இப்படி நல்லா சிரி, நேர்ல பார்த்தா சிடு சிடுன்னு விழு. ரவி பாருடா, பேசலாம் செய்யற. நீ அப்படி பேசிட்டே இரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ரவி கனவு இல்ல. ஆமா ஆமா, கனவு இல்லதான். டெய்லி வந்துட்டு இருக்க, எனக்கு என்ன தெரியாதா? என்ன இன்னைக்கு கொஞ்சம் பேசுற? நேத்து சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்தியே, இன்னைக்கு ஒயிட்டா? இது கூட அழகா தாண்டி இருக்கு. சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ரவி சரியான மாங்க மடையண்டா. என்னடி காலங்காத்தால இப்படி மூஞ்ச வச்சிருக்க? என்ன அத்தை, காலங்காத்தாலே விக்ரம் குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இவனை என்னதான் பண்றதுன்னு தெரியல. என்னடி சொல்ற? ஆமாந்த, நைட்டு தான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். ஆனா இப்போ பகல்லையே. சத்யா எங்கடி? சத்யா சாப்பிட்டுட்டு இருக்காத்த, வேலைக்கு கிளம்பணும்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவனை சாப்பிட கூப்பிடலான்னு போனா பெட்ரூம்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காத்த. ஸோ என்னதான் பண்றது? இப்ப அந்த பிள்ளை வந்தா ஓவரா கத்துமேடி, 2 பேருக்கு சண்டை வருமே. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம் உலகம் புரிஞ்சுக்கிட்டோம் கண்மானே கண்மானே. பாட்டியா பாட்டி, சந்தோஷமா இருக்கேன். இந்தா நீ கூடி சந்தோஷமா இரு. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, காலங்காத்தாலே குடிச்சிட்டு அறிவு இல்லையாடா? வேலைக்கு போவேனாமாடா நீ? ஆமா, வேலைக்கு போய் எடுப்பு. என்னத்த கண்டேன் நான் வேலைக்கு போய்? யாருக்காக சம்பாதிக்க? அத்தை, என்ன சத்தங்க? சத்யா டார்லிங், நீ குடிக்கிறியா? காலையில சந்தோஷமா இருக்கலாம், இவங்க கிட்ட கொடுத்தா வேண்டான்னு சொல்றாங்க. நீ தானே என்ன புரிஞ்சுக்குவ. இந்தா குடி குடி. விக்ரம், அறிவு இருக்கா இல்லையா? இப்படி காலங்காத்தாலே ச்சே, இந்த அளவுக்கு மாறிட்டீங்களா நீங்க? சத்யா கோவப்படாதம்மா, வேண்டாம், நீ ஆஃபீஸ் கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் இவனை. என்னத்த என்னத்த இதெல்லாம்? ஐயோ, முதல்ல இந்த கருமத்தை கீழே போடுங்க. ஏய், எதை பார்த்து கருமங்கிற? ஒன்னா எவ்வளோ நேரம் குளிக்கிறார் பாரு. அம்மா டிஃபன் எடுத்து வைங்கம்மா, டைம் ஆச்சு. வந்துட்டாரு. ஏய், யார் நீ? ஏன் பெட்ரூம்ல என்ன பண்ற? வேலைங்கிடும். பொண்டாட்டி எதுன்னே இவரால் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நாள் தான் பிரிஞ்சிருந்தேன், அதுக்குள்ளே என்ன மறந்துட்டாரா? ஏய், உன்னதான். யாருமா நீ? கேட்டுட்டு இருக்கேல, ஒரு ஒரு பையன் ரூம்லக்குள்ள நீ தனியா வந்திருக்கிறதுல தப்பு. இங்க பாரு, என் பொண்டாட்டி என் கூட இல்லதான், அதுக்குன்னு நான் எந்த காரணத்தை கொண்டு வேற ஒரு பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டேன். யாரு நீ? ரவி. ராதா, ராதா, நிஜமாலே நீதானா? யோ, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கியா நீ? பொண்டாட்டி எது கனவு எதுன்னு கூட உனக்கு தெரியல. ஏய், நிஜமாலே நீயா? நீ நீ எப்படி நம்ம ரூம்ல? ஒரே ஒரு வாட்டி கிள்ளி பாத்துக்கிறட்டா? கடுப்பா கலப்பாதீங்க. இவ்வளவு சந்தோஷமா உங்ககிட்ட வந்தா நீங்க என்னடானா இப்படி? கொஞ்ச நாள் தானங்க பிரிஞ்சிருந்தேன், அதுக்குள்ள நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? ஏய் ராதா, சாரி டி, சாரி. நீ டெய்லி இப்படிதான் என் கனவுல வந்து நின்று பேசிக்கிட்டு இருப்பியா? அதான் இன்னைக்கும் கனவுல தான் வந்து பேசிட்டு இருக்க போல இருக்குன்னு நினைச்சேன். நிஜமாலே வீட்டுக்கு வந்துட்டியா? உனக்கு என் மேல உள்ள கோவம் போயிருச்சா? எப்படி இது? என்ன மிராக்கல்? ஆமா, ஏன் சோப்பவா போட்டு குளிச்சீங்க? சொல்லுங்க, ஏன் சோப்பு எதுக்கு போட்டு குளிச்சீங்க? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என் சோப்பெல்லாம் தொடாதீங்கன்னு. அதான் உங்களுக்கு தனியா சோப்பு இருக்குல்ல, அதை போட்டு குளிக்க வேண்டியதானே. நான் வீட்டில் இல்லைன்னா இப்படிதான். அடியே, நானே எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஆமாண்டி, உன் சோப்பை தாண்டி போட்டு குளிச்சேன். சோப்பு என்ன, உன் ஷாம்பு, பாடி லோஷன், உன்னோட ட்ரெஸ் முத கொண்டு நான் தான் போட்டுட்டு இருக்கேன். போதுமா?
ராதா ராதா நிஜமாலேயே நீ மறுபடியும் வந்துட்டியா? என் மேலே உள்ள கோவம்லாம் போயிருச்சா? எனக்காக மறுபடியும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நானே வந்து கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல. ஆ உங்களுக்காகலாம் ஒன்றும் வரல, நான் என் தம்பிக்காக வந்தேன். அதான பார்த்தேங்கிறேன். ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லை. எவ்வளோ டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? நீங்கள் எடுக்கவே இல்லை. அப்படியா? சாரி டி, ஃபோன் சைலண்டில் போட்டேன். நேற்று நைட்டு ஒரு முக்கியமான மீட்டிங்கா, லேட்டாக தான் தூங்கினேன். அதான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சைலண்டில் போட்டேன். சாரி. ஆமாம், எதுக்கு ஃபோன் பண்ண? என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறதுக்கா? அதுக்கெல்லாம் இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனைங்க, அப்புறமா சொல்கிறேன். சரிம்மா, அப்புறம் மறுபடியும் சாரி. நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். உனக்கு பிடிக்காதது எதையும் செய்ய மாட்டேன். ராதா, நீ இல்லாத இந்த கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி. எனக்கு தெரியும், ஆனால் பழசெல்லாம் பேச வேண்டாம், சரியா? ஐ லவ் யூ டி. லவ் யூ டூ. நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரியே நிலா நம்மளை நினச்சிட்டு இருப்பாளா? நம்ம இந்தியா வந்தது அவளுக்கு தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரியலையே. சரி, அவள் முன்னாடி போய் நின்று சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அவள் கேட்ட மாதிரி நிறைய சாக்லேட் வாங்கியாச்சு. இந்த சாக்லேட்டை அப்பாவுக்கு தெரியாமல் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. குட் மார்னிங்டா. அப்பா குட் மார்னிங். சரி, நீ அமெரிக்காவிலேருந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தில்ல, அது எங்கே வச்சுருக்க? கொடு. சாக்லேட்டா? நான் எந்த சாக்லேட்டும் வைக்கலையே. டேய் போது நிறுத்தடா. அமெரிக்காவிலேருந்து நல்ல காஸ்ட்லியான டேஸ்டியான சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தேல்ல, எனக்கு தெரியும். அதை கொடு, நான் என்னோட ஒய்ஃப் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்பா, அந்த சாக்லேட் நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் தர முடியாது, போங்க. டேய் குடுடா ப்ளீஸ்டா. அவளுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலடா. கேட்டானா ரொம்ப அசிங்கமாயிருடா. ப்ளீஸ் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். முடியவே முடியாது. ஒன்று கூட தரமாட்டேன். நான் சாக்லேட் வாங்குறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும்டா. இப்போ எங்கே வச்சிருக்காத? இதோ இருக்கே. அப்பா தொடாதீங்க, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். இப்போ நீ கொடுக்கலன்னா புடிங்குவே, பார்த்துக்கோ. என்னங்க, என்ன இது? மம்மி, இவரை பாருங்க மம்மி, சும்மா என்கிட்ட இருந்து. என்ன நடக்குது இங்க? வாவ், இந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்காதா பின்ன? ஏன் புருஷன் வாங்கி கொடுத்தது. அதான் நான் பார்த்தேன். ஏன் நீங்கள் வாங்கி கொடுத்ததே மறந்துட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லை, ஞாபகம் இருக்குமா? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு நான் வாங்கி கொடுத்தது தானே. எப்படி? நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு வாங்கி கொடுத்தது. இப்போ நீ போட்டாலும் உனக்கு அழகாக இருக்கு. அது எப்படிமா? வாட் இஸ் யுவர் பியூட்டி சீக்ரெட்டு? பெத்த புள்ள கண்ணு முன்னாடி இருந்தாலும் இவங்க ரொமான்ஸ் பண்ணுறதை நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், காலங்கத்திலே பிள்ளைகிட்ட என்ன வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்லைம்மா, நான் உனக்காக ஆசையாக கடையாக ஏறி இறங்கி உனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இவன் அதெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறான். அதான் கொடுடா, என்னோட ஒய்ஃப்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க, புள்ள தானே, அவன் சாப்பிட்டு போட்டோம். தெரிஞ்சவங்க யாருக்காவது கொடுக்கணுன்ட்டு எடுத்திருப்பான். இதுக்கு போய்கிட்டு. அப்போ உனக்கு நோ ப்ராப்ளம் தானே? நோ ப்ராப்ளம். நான் என்ன நம்ம ஊர் சாக்லேட்டை சாப்பிட்டது இல்லையா என்ன? பரவாயில்ல. சரி, நீங்கள் என் கூட ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வரீங்க தானே? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் 2 பேருமே போவேணாம். இதோ நம்ம புள்ள இருக்கான, அவன் போய்க்கிறட்டும். நம்ம வெளியே ஜாலியாக சுத்த போகலாம். சரிதான். என்னங்க வெளியில் போகலான்றீங்க? சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸ், உனக்காக கேண்டில் லைட் டின்னர் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம புள்ள இருக்கான், மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீங்கள் இருக்கீங்களே. எத்தனை வயசு ஆனாலும் என் மேலே உள்ள காதல் உங்களுக்கு குறையவே மாட்டேங்குதுங்க. நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அதே லவ்.
நான் ரொம்ப கொடுத்து வச்சவ தானே. ம், நான் தான் கொடுத்து வச்சவன். பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம் நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். நிஜமா தான் சொல்றியா? சிவா வந்துட்டாரா? ஆமாங்க நீலா மேடம், அவர் வந்துக்கிட்டே இருக்காரு. இப்பதான் மெசேஜ் வந்துச்சு. சரி இங்க பாரு, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? இல்லைன்னா வேற ட்ரெஸ் மாத்திக்கிட்டா? ஏன் மேடம், இதுவே நல்லா தான் இருக்கு. சரி, நான் கொஞ்சம் மேக்கப் மட்டும் போட்டுக்கிறேன். சிவா வந்தாருன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம், அவர் வந்தது நேராக உங்கள் ரூமுக்கு தான் வருவார். சரி. சர்ப்ரைஸ். சிவா சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். காரில் ஒரு பேக்கும் என்னோட டாக்டர் கோட்டும் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார். ஏய் நீலா. I miss you, சிவா. How are you? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கரெக்ட் டயத்துக்கு மாத்திரை போட்டியா இல்லையா? All good. சரி விடு, நான் தான் வந்துட்டேல்ல. சரி, உனக்காக நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சிவா? நீ தானே சொன்ன சாக்லேட் வாங்கிட்டு வான்னு. உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ மட்டும் போதும். சத்யா, இப்போ பரவாயில்ல? பரவாயில்லத்த, கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கு. விளங்காம போறவன் எப்படி அடிச்சு விட்டான் பாரு. கண்ணாடி பாட்டிலே வச்சு மண்டையிலே அடிச்சுட்டான். கண்ணில் பட்டு இருந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? இவன் ஏன் இப்படி ஆயிட்டான்? இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அத்தை. என்ன பேசுற சத்யா? அவன் குடிக்கிறதுக்கு நீயே காரணமாகணும். அவனுக்கு அறிவு வேணும். இதுக்கு போயிடலாம். இல்லைத்த, அவர் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். அவர் பேச்சு கேட்காம என்னால் தான் எங்கள் குழந்தைங்களை விட்டு போயிடுச்சு. இப்போது என்னால் அம்மாவாகவே முடியல. அந்த வருத்தத்திலேயே அவர் இந்த மாதிரி ஆகிட்டாரு. நான் என்ன பண்ணுறது? போகாத டாக்டர் இல்லை, பண்ணாத முயற்சி இல்லை. ஆனால் என்னால் என் விக்ரம் இந்த மாதிரி மாறிட்டான்னு டெய்லி குற்ற உணர்ச்சியில் செத்துக்கிட்டு இருக்கேன் அத்தை. அவர் என்னை அடித்ததெல்லாம் எனக்கு வலிக்கலை, ஆனால் என் மனசு தினம் வலிச்சிட்ருக்கு. என்னால் என் விக்ரமுக்கு இந்த நிலைமையான்னு. நானும் இப்போ சரியாயிடும் அப்போ சரியாயிடும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் வர வர ரொம்ப மோசமாக தான் ஆகிட்டுருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலத்த. அம்மாடி, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீ பேசாம உன் வீட்டுக்கே போயிருமா. வேறு வாழ்க்கையை அமைச்சுக்க. இவன் திருந்த மாட்டான். ஆமாம் சத்யா, அங்கே போயாது நீ நிம்மதியாக இருப்ப. தினம் இவங்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு உன்னை என்னால் இப்படி பார்க்க முடியல சத்யா. என்னத்த பேசுகிறீங்க? என்ன இப்படி பேசுகிறீங்க? என் விக்ரமை விட்டு நான் எப்படி போவேன்? இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் இதை சரி பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு அவரை விட்டுட்டு நான் போனேன்னா இன்னும் மோசமாயிருவார். கஷ்டமோ நஷ்டமோ நான் அவர் கூட தான் இருக்கணும். நான் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். இப்படி அவருக்கு ஒரு கஷ்டம்னா விட்டுட்டு போக எனக்கு எப்படித்தான் மனசு வரும்? அது மட்டும் நடக்கவே நடக்காது அத்தை. அவர் என்னை அடித்தாலும் திட்டினாலும் கஷ்டப்படுத்தினாலும் ஏன் விக்ரம் அத்தை, என்னோட விக்ரம். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, உன்னை இழந்து விட்டான். இந்த மலரிலும் தேனில்லை, இது கனவா இல்லை நினைவா? உண்மைக்கு